திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். குறிப்பாக திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறைகள் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள் 12 திருமுறை துதியினை படிப்பதற்காக வருக வருக என்று வரவேற்று மக்கள். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி. பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது வடி கொடுத்தன நடி வழிபடுமவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். 27 ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள் வருக வருக என்று வரவேற்று. அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளை வாங்க வேண்டியது. அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம்
கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாளிங்கி அறற்றாதே திருமாமணிசே இருக்கதவம் இறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேருமே திருத்தாள் சென்று சேருமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்கய்யா. சிவாயனம் சிவாயனம். திருப்பள்ளி எழுச்சி திரையாதன சுத்தி திருப்பெருந்துறையில் அள்ளியது. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடிபுடையாய் எமைபுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகின இருள் போய் அகன்றது உதயமின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எளையள நயன கடிமலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முடல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கோவின பூங்குயில் கோவின கோழி பொருகுகளி இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சேரிகளில் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் ஐயா அம்மா படிக்கீங்க அப்படியா? ஒரு பாட்டு தானோ? ஆமாங்க ஐயா. சரி சாமி. திருமந்திரம் கிளாஸ். சிவபெருமானே நல்ல வேலை. அம்மா மல்லிகம்மா ஞாபகப்படுத்தினாங்க. ஒரு பாடல் தான் நம்ம பாடணும். சரி, அப்ப ரெண்டாவது பாடல ஆரம்பிங்க. ரெண்டாவது பாடல ஆரம்பிங்க. சரி, நல்லது நல்லது, நன்றிங்க. ஒரு பாட்டு படிச்சிட்டார்ல, ஒரு படியா படிச்சிட்டீங்களா? 3 பாட்டு படிச்சிட்டேன் ஐயா. ஓ, என்னடா இது தொடர்ந்து படிக்கிறாங்களேன்னு பாக்குறேன். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நல்லதுங்க, நன்றிங்க. அடுத்து நன்றிங்க. அடுத்து பெரும்புலர் காலை மொழிக்கு. இது திருமந்திர வகுப்பு சாமி. சிவபெருமானே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே
பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்திக்கின்ற பெரிய வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறையர்களுக்கும், இப்படி ஒரு காலத்தை நமக்கு வழங்கிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு மனமாத நன்றிகளை சொல்லி, பிறந்து மொழி பயின்று நம்மையெல்லாம் ஒரு ஆளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும், நமக்கு காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கின்ற காரண குருவாகவும் வந்து, பிறகு சிவகுருவாக வந்து நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் அறிவித்து நம்முடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய மைய பொருளை புருவ நடுவில் நமக்கு இறைவனை காண்பித்து கொடுத்த அந்த சிவகுருவுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நம்மையெல்லாம் ஒரு பொருட்டாக, நம்மையும் ஒரு பொருட்டாக இறைவன் தேர்வு செய்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கான் என்று சொன்னால் அது பெருமானுடைய பெருங்கருணை. அது இந்த அதிகாலை பொழுதினாலே எம்பெருமானை பாடுவதற்கும் பேசுவதற்கும் அவன் புகழை பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிற வரிகளுக்கு இணங்க நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று திருமந்திர வகுப்புக்குள் நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய பரியங்க யோகம். பரியங்க யோகத்தில் நாம் 6வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். அஞ்சு கடிகை மேலங் ஆரங்கடிகையில் அஞ்சு கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவதொன்று துணைவி துணைவன்பால் நெஞ்சு நிறைந்தது வாய்கொளா என்றது பஞ்ச கடிகை பரியங்க யோகமே. அஞ்சு கடிகை மேல் ஆரங்கடிகையில் துஞ்சுவதொன்ற துணைவி துணைவன்பால் நெஞ்சு நிறைந்தது வாய்கொளாதென்றது பஞ்ச கடிகை பரியங்க யோகமே. பாடலை பதம் பிரிச்சு பார்த்துருவோம். 5 கடிகை மேல் 6 கடிகையில் 5 கடிகை மேல் 6 கடிகையில் துஞ்சுவது ஒன்ற துணைவி துணைவன்பால் நெஞ்சு நிறைந்தது வாய்கொளாதென்றது பஞ்ச கடிகை பரியங்க யோகமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கான பொழிப்புரை. தர்மயாதினம். யோகி தன் மனைவியுடன் 5 நாழிகை கலவியில் ஈடுபட்ட பின் மனைவி அவன் பக்கலில் அமைதியாய் உறங்குதல் ஒன்றே பரியங்க யோகத்தின் பயன். நெஞ்சு நிறைந்தது வாய்கொளாது என்னும் இன்ப முறை 5 நாழிகை எல்லையாக உடைய பரியங்க யோகத்தின் கண்ணே மிக பொருந்துவதாம். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை படிக்கிறேன். திருமூலர் எப்படிலாம் வழிவகுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. போகத்துக்கும் வழிவகுத்து கொடுத்திருக்காரு, யோகத்துக்கும் வழிவகுத்து கொடுத்திருக்காரு. யோகி தன் மனைவியுடன் 5 நாழிகை கலவியில் ஈடுபட்ட பின்
மனைவி அவன் பக்கலில் அமைதியாய் உறங்குதல் ஒன்றே பரியங்க யோகத்தின் பயன். அதனால் நெஞ்சு நிறைந்தது வாய்கோலாது, நெஞ்சு நிறைந்தது வாய்கோலாது என்னும் இன்ப முறை 5 நாழிகையை எல்லையாக உடைய பரியங்க யோகத்தின் கண்ணே மிக பொருந்துவதாம். இது தர்மயாதத்தினுடைய பொழிப்புரை. இனி சிகாரம் சைவநீதி பாடசாலையில இந்த பாடலுக்கு உண்டான விஷயங்களை நம்முடைய அறிவு கட்டியவாறு பகிர்ந்து கொள்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று துணைவி துணைவன்பால் நெஞ்சு நிறைந்தது வாய்கோலாதென்றது பஞ்சக்கடிகை பரியங்க யோகமே. இந்த பரியங்க யோகம், கேசரி யோகம் எல்லாருக்கும் தெரியும். சிம்ம முத்திரை, சென்முத்திரையை கொண்டு சிம்ம முத்திரையை வச்சு வஜ்ராசனத்துல உட்காந்து ரொம்ப முடியாது. இன்னைக்கு யாரும் வஜ்ராசனத்துல உட்கார முடியாது. காலை மடிச்சு போட்டு தொழுகைக்கு போற மாதிரி அழகா வஜ்ராசனத்துல உட்காந்தாலும் நம்ம உடம்பு வஜ்ரம் போல ஆயிடும். ஆனா யாரும் உட்கார முடியல. அது மாதிரி இன்னைக்கு உட்காந்து எழுந்துக்கிறதே சிரமமா இருக்குது. சப்பலாங்கல் போடுறதே கஷ்டமா இருக்குது. எப்போ உட்காந்து எழுந்துறது சிரமமாவது அப்பயே உடம்புல பலகீனம் வந்துடுது. முட்டில சத்தம் வருது, படக்குன்னு கேக்குது. அப்படின்னா பயிற்சி கொடுக்கவே இல்லை. கணுக்காலில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, முட்டியில ஒரு ஜாயிண்ட் இருக்குது, தொடையில ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இடுப்புல ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அப்புறம் தோள்பட்டையில ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அப்புறம் முழங்கையில ஒரு ஜாயிண்ட் இருக்குது, மணிக்கட்டுல ஒரு ஜாயிண்ட் இருக்குது, கழுத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது. எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அந்த ஜாயிண்ட்டை காலையில எழுந்த உடனே யூஸ் பண்ணிடணும். எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வழவழப்பு காலையில கொடுத்துடணும். தூங்கி எழுந்த உடனேயே இந்த எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அந்த ஜாயிண்ட்டை ஒரு முறை அசைச்சிடணும். இப்படி அசைச்சிட்டோம்னா கை கால் வலி வராது. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, கேசரி யோகத்தினுடைய தாத்பரியமே வஜ்ராசனம் தான், ஆதாரம். ஆனா எல்லாராலும் வஜ்ராசனத்துல உட்கார முடியுமுன்னா சிரமம். அதுதான் சொன்னேன், உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கீழே உட்காந்து எழுந்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணோம்னா அதுவே பயிற்சி ஆயிடும். அப்புறம் யோகத்துக்குள்ள நுழையலாம். உட்காந்து எழுந்துக்கிறதுக்கே சிரமம் இருக்குதுன்னா அப்ப அத்தனை முட்டியில இருந்து சத்தம் வருதுன்னா அப்ப என்னன்னா அத்தனை முட்டியை நம்ம பயன்படுத்தலன்னு அர்த்தம். சத்தம் வரக்கூடாது, முட்டியில இருந்து சத்தம் வரக்கூடாது. ஏன்னா பயன்படுத்தாம இருக்கிறேன்னு அர்த்தம். தோப்பு காரணமாவது போடணும். அந்த வழவழப்பு வேணும். அந்த வழவழப்பை நம்ம கொண்டாடணும். முதல்ல கணுக்கால அசைக்கணும், கணுக்கால சுத்தணும். ஒரு முறை இந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் சுத்தணும். அப்ப கணுக்கால் நல்லா வேலை செய்யுதுடா, அப்பா பரவாயில்ல, அந்த ஜாயிண்ட் நல்லா வேலை செய்யுது. முட்டிக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் உட்கார்ற மாதிரி உட்காந்து எழுந்துக்கணும். முழுசா உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இது தோப்புக்கரணம் போட வேண்டிய அவசியம் இல்லை. தோப்புக்கரணம் போடுற மாதிரி போய் எழுந்துக்கணும், அவ்வளவுதான். தோப்புக்கரணம் போடுற மாதிரி போய் எழுந்துக்கணும். முட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செய்யும். முட்டியில கொஞ்சம் அந்த வழவழப்பு வந்துடும். அப்புறம் இடுப்பு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பணும் நின்னுங்கனே. அப்ப இடுப்பு எலும்பு என்ன பண்ணும், எல்லா ஜாயிண்ட்டும் வேலை செய்யும். அப்ப எல்லா ஜாயிண்ட்டும் வேலை செய்யும் போது வழவழப்பு வந்துடும். அப்புறம் கையை ரெண்டும் 16 முறை ஒரு நாளைக்கு மேல தூக்கணும். தோள்பட்டையில இருக்கக்கூடிய எலும்பு என்ன பண்ணும், ஜாயிண்ட் வேலை செய்யும். அப்புறம் முழங்கைய உள்ளேயும் கீழே இழுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆமா, ஏதாவது இந்த கிணத்துல தண்ணி எடுப்போம்ல, கிணத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி இழுப்போம்ல, அந்த மாதிரி இழுக்கணும். வெறுமனே கிணத்துல இருந்து தண்ணி நம்ம தண்ணி மோல்றதா கற்பனை பண்ணிக்கணும், தண்ணி இழுக்கணும். அப்படி இழுத்தோம்னா முழங்கை வேலை செய்யும். அப்போ முழங்கையுடைய எலும்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் மணிக்கட்டை சுத்தணும். எப்படி கணுக்கால சுத்தினீங்களோ அதே மாதிரி மணிக்கட்டை சுத்தணும். இந்த மணிக்கட்டை சுத்திட்டீங்கன்னா அப்புறம் கழுத்து கடிகார முள்ளு மாதிரி ஒரு முறை என்ன பண்ணணும், கீழே குனிஞ்சு ஒரு பக்கம் சுத்தணும். அப்புறம் அதே மாதிரி கடிகார முள்ளு மாதிரி 3 முறை கழுத்தை சுத்திட்டீங்கன்னா கழுத்து எலும்பு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி பதிலுக்கு என்ன பண்ணணும், எப்படி கழுத்தை சுத்தினீங்களோ அதே மாதிரி பதிலுக்கு இந்த பக்கம் கழுத்தை சுத்திடணும். அப்போ எத்தனை ஜாயிண்ட் நீங்க காலையில யூஸ் பண்றீங்க, கணுக்கால் 1, முழங்கால் 2, இடுப்பு 3, அப்புறம் தோள்பட்டை 4, முழங்கை 5, மணிக்கட்டு 6,
கழுத்து 7. இந்த 7 பகுதியை யார் ஒருத்தர் காலையில வட்டம் அடிச்சிடுறீங்களோ, வழவழப்புக்கு ஆளாக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து எழுந்துக்கிறது ரொம்ப சுலபம். உட்கார்ந்து எழுந்துக்கிறது சுலபம் ஆயிடுச்சுன்னா, வாழ்நாள் நமக்கு நீடிப்பு ரொம்ப சுலபம். இந்த ஜாயிண்ட் டெய்லி இங்க தான் வந்து நாளமில்லா சுரபிகள் சுரக்குது. ஏன்னா, நம்ம யோகத்துக்குள்ள போறோம். யோகத்துக்கு போறதுக்கு உடம்பு தயாரா இருக்கணும். பேசலாம், வாய்க்கிழிய பேசலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட பேசலாம் யோகத்த பத்தி. அதுவும் பரியங்க யோகத்த பத்தி ஒரு கணவன், மனைவி 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பத்தி பேச போறோம் இன்னைக்கு நம்ம. அப்ப எப்படி நம்ம உடம்பு இருக்குன்றது முதல்ல நம்ம தயார் பண்ணிக்கணும். அப்ப நாளமில்லா சுரபிகள் வழவழப்பு எங்க சுரக்குது? மஜ்ஜையில இருந்து தான் சுரக்குது. இன்னும் கேட்டா சுக்கிலமே அங்கதான் உற்பத்தி ஆகுது. உயிரணுக்கள் அங்கதான் உற்பத்தி ஆகுது. இதை சரி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. கணுக்கால் இல்லைன்னா காமம் இல்ல. எழுதி வச்சுங்க. கணுக்காலில் இருந்து தான் உத்தரவு பிறக்குது. கணுக்கால்ல தான் உத்தரவு பிறக்குது. கணுக்கால உத்தரவு போட்டாதான் சுரோனிதமும் சுக்கிலமும் வேலை செய்யுது. அப்ப சாமி எங்கேயோ முடிச்சு போட்டு வச்சுக்கிறான். ஒரு உற்பத்திக்கு எங்கெங்கெல்லாம் முடிச்சு போட்டு வச்சிருக்கான் பாருங்க. கணுக்காலுடைய மைய பகுதியில அந்த கணுக்காலுடைய இந்த சுத்தி இருக்கிற புள்ளிகளை தொட்டு வச்சோம்னா நல்லா வேலை செய்யுது. அப்போ கால் தேவைப்படுது. இந்த கணுக்கால் இருக்கக்கூடிய அசைவு நம்மளுக்கு தேவைப்படுது. அதனாலதான் சொல்றேன், இத்தனை ஜாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப முக்கியமானது. இந்த 9 ஜாயிண்ட்டும் கணுக்கால நல்லா சுத்தி ஒரு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் சுத்தி கணுக்கால நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. 2வது தோப்புக்கரணம் போடுற மாதிரி போய் சும்மா உட்கார முடியலன்னா கூட தோப்புக்கரணம் போடுற மாதிரி அந்த முட்டியை சரி பண்ணி வச்சுக்கணும். அப்ப யார் ஒருத்தர் இந்த கணுக்கால சுத்திடுறாங்களோ அவங்களுக்கு கணுக்கால பிரச்சனை வராது. இந்த முட்டியை நம்ம உட்காந்து எழுந்துட்டோம்னா முட்டியில இருந்து சத்தம் வராது. ஒரு 3 முறையாவது அதுக்கு பயிற்சி கொடுத்துடணும். அப்புறம் இடுப்பு இந்த பக்கம் திருப்பிடணும். நின்னுக்குனே என்ன பண்ணணும்? திரும்பணும். செவத்தை பிடிச்சிங்கன்னா திரும்பணும், படாக்குன்னு உடையும். இந்த பக்கம் திரும்பணும், படாக்குன்னு உடையும். அந்த கட்டை எடுத்துடணும். இல்லாத மாவு அரைக்கிற அதாவது இடுப்பு என்ன பண்ணும்? ஒரு முறை சுத்தணும். ஆமா, ஒரு முறை 3 முறை இந்த பக்கம் சுத்திட்டு ஒரு 3 முறை இந்த பக்கம் சுத்தணும். அப்ப இடுப்பு எலும்பு வேலை செய்யும். இடுப்பு எலும்பு வேலை செஞ்சதுனால இடுப்பு வலி வராது. அது வேலை செய்யாதனால தான், நம்ம பயன்படுத்தாதனால தான் அது இடுப்பு வலி வருது. அப்ப ஒரு முறையாவது இந்த பக்கம் அந்த பக்கம் இடுப்பை நம்ம திருப்பிடணும். திருப்பும் போது நல்லா ஒரு படாக்குன்னு உடையும். ஆமா. அதுக்கப்புறம் தோள்பட்டை ஒரு 16 முறை 2 கை என்ன பண்ணும்? ஸ்கூல் பசங்க தூக்கி இறங்குற மாதிரி 1 2 3 4 5 6 16 முறை 1 மேல போகணும், 2வது கீழே வரணும். தோள்பட்டையும் நல்லா, அப்போ இதயம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தோள்பட்டை வேலை செய்யுதோ இல்லையோ இதயம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் காற்றோட்டமான ஒரு சூழல் கிடைக்கும். ரத்த ஓட்டம் போய் நல்லா பாயும். அப்புறம் அங்க குடையுது இங்க குடையுதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்கு. 16 முறை கை மேல போயிட்டு வந்தா போதும். அப்ப தோள்பட்டையில இருந்து நீங்க விடுதலை வாங்கிடலாம். அப்புறம் முழங்கை, நான் சொன்ன மாதிரி கணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? பிடிச்சி கயிறு பிடிச்சி வலிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், முதல்ல வலிக்கணும். அப்படி வலிச்ச உடனே முழங்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். முழங்கை வேலை செஞ்சதுன்னா ஜாயிண்ட் வேலை செய்யும். ஜாயிண்ட் வேலை செஞ்சதுன்னா ரத்த ஓட்டம் பரவ ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வழவழப்பு, அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சுரபிகள் சொன்ன இல்லையா, அந்த சுரபிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப காலையில இந்த மாதிரி முழங்கையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் மணிக்கட்டு அதே மாதிரி 3 முறை இந்த பக்கம் சுத்தணும், நான் 3 முறை இந்த பக்கம் சுத்தணும். இந்த மாதிரி காலையில இத்தனை ஜாயிண்ட். அப்புறம் கழுத்து ரொம்ப எச்சரிக்கையா இந்த பக்கம் கழுத்து என்ன பண்ணணும்? சுத்தணும். 3 முறை சுத்திட்டு அதுக்கப்புறம் பதிலுக்கு இந்த முறை 3 முறை சுத்தணும். இப்படி சுத்தனம்னா அப்புறம் முன்னாடி கழுத்தை அப்படி வளைச்சு விடணும். எந்த வலியும் வராது. இது மாதிரி காலையில ஒரு முறை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு எந்த குடைச்சலும் வராது, எந்த வேதனையும் வராது. இதான் ரகசியம். இது ஏன் இதை சொல்றேன்னா, இதுதான் யோகத்துக்கு அடிப்படை. நீங்க ஒரு பயிற்சியில உட்கார்றீங்கன்னா கேசரி யோகத்துக்கு அடிப்படை இதுதான். இதை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, எந்த இதுவும் இல்லாம முறுக்கு நல்லா எடுத்து உடம்புல இருக்கிற அந்த கட்டுலாம் உடைக்கணும். ஆமா. அப்புறம் அந்த பூனை பீறுற மாதிரி என்ன பண்ணணும்? அந்த 5 விரலையும் வச்சு இந்த பூனை பீரும் மத்திய நகத்துல அந்த மாதிரி பீறணும். அப்படி பீறும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்டும் வேலை செய்யும். அக்கு பிரஷர் மாதிரி அந்த பீறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யோகத்துல உட்காரணும். இப்படி உட்கார்ந்தோம்னா தான் பயிற்சி நல்லபடியா கூடும். அப்ப வஜ்ராசனம் உட்காரத்துக்கு இவ்வளவு தயார்படுத்துறேன் நான். சரி, வஜ்ராசனத்துல முடியலையா, ஒரு காலாவது மேல போட்டாவது உட்காரணும். காமாட்சி அம்மன் மாதிரி ஒரு காலையாவது மேல போட்டு உட்காரத்துக்கு பழகணும். சப்பலாங்கோல் போட முடியல, ஒரு காலையாவது மேல போட்டு உட்காரணும்.
அப்போ முதுகெலும்பு நேரா இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் கேசரி யோகத்துல. இது ஒரு ஆள் தனிமையில எம்பெருமானை எதிர்கொள்ளக்கூடிய வித்தை. அப்போ நம்ம வளையறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமா. அப்போ ஒரு 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 முயற்சி பண்ணி அதை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னா நம்ம உடல் நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும். அப்போ பாய், கோரப்பாய் போட்டு இல்ல தர்பபில்ல போட்டு ஏதாவது ஒன்று போட்டு உட்காந்து என்ன பண்ணணும், ஒரு கால் மேல போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு சென்முத்திரையை பிடிச்சு கரெக்டா கையை ரெண்டும் கோத்துக்கணும். அப்படியே புருவ நடுவு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் புருவ நடுவுல பார்க்கறதுக்கான முயற்சி தான் கேசரி யோகம். அப்போ அப்படி பண்ணும்போது முறையா குருநாதர்கிட்ட வாங்கின சுவாச பயிற்சி என்ன பண்ணணும், மேல எடுத்து கீழே விடணும். உள்ளும் புறமாக உள்ளும் புறமா உள்ளும் புறமா போயிட்டு வரணும். இது குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கின பிறகு சுவாசம் உள்கதி கிடைக்கும். சிவகதி என்ற உள்கதி கிடைச்ச பிறகு சுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சுவாசத்துல நீங்க ஊறி தெளிச்சு புருவ நடுவுல தெளிச்சு நிற்கும் போது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு ஆழமா இருப்பீங்க. உலகத்தையே மைமறந்து அந்த இடத்துல பார்ப்பீங்க. இதுதான் கேசரி யோகம். இந்த கேசரி யோகத்துக்கு அடுத்து நம்ம பார்க்கறது தான் இப்ப நம்ம பார்க்குற பரியங்க யோகம். இந்த பரியங்க யோகம் இருபால் இருக்கு. ஒரு பால் நம்ம பார்த்தோம் தன்பால். அதாவது தன்பால்னா ஒரு ஆள் தன்னைத்தானே எதிர்கொண்டு கேசரி யோகத்துல எம்பெருமான் திருவடியை அடையிறதுக்கான வித்தை நம்ம கேசரி யோகத்துல பார்த்தோம். அது அட்டமா சித்தியிலிருந்து எம்பெருமான் திருவடியை காமிச்சு கொடுத்துரும். அதுவே பெரிய மெச்சூரிட்டி கொடுத்துரும். அப்படி தனிமையில் எதிர்கொள்ள முடியாதவர்கள், ஐயோ என்னால கரண்ட் இல்லாம இருக்க முடியாது, ஐயோ பூட்டின வீட்டுல என்னால இருக்க முடியாது, ஐயோ இருட்டுல என்னால இருக்க முடியாது, ஐயோ இருளோன்னு இருக்குது என்னால இருக்க முடியாது, தனிமையை எதிர்கொள்ள முடியாத தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய இல்லறத்து வாசிகளுக்கு இந்த பரியங்க யோகம் பெரும் பயனளிக்கக்கூடியது. இந்த பரியங்க யோகம் திருமூல நாயனார் நமக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை தனிமையில் எதிர்கொள்ள முடியாத இல்லற வாசிகள் எப்படி எம்பெருமானுடைய திருவடியை அடைவது அப்படின்னும் போது அப்ப போகத்தை யோகமா மாத்துற கலையை நமக்கு சொல்லித்தரார். அந்த வகையில முதல் 5 பாடல்கள்ல நமக்கு வழிவகுத்து கொடுத்த திருமூல நாயனார் இந்த 6வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நேரம் வகுத்து தரார். ஆணும் பெண்ணும் கூடுகின்ற நேரத்தை வகுத்து தரார். அதை யோகமா மாத்தக்கூடிய காலத்தையும் வகுத்து தரார். அததான் இந்த பாட்டு சொல்லுது. அப்போ இந்த உடல்ல தயார் செய்த விதத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அங்க குடையுது இங்க குடையுது. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உணவும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப காலையில கஞ்சி குடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ ஆரோக்கியம் முதல்ல முக்கியம். ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணும்னா முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். தனக்கு மிஞ்சதுதான் தானமும் தர்மம். தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மம். நம்ம நல்லா பாருங்க, மத்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுனா நம்ம மனசு அதுக்கு வேலை செய்யும். இதை பண்ணுங்கம்மா, இந்த சீரகத்தை எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கன்னு வாய்க்கழிய பேசும். ஆனா தனக்குன்னு ஒண்ணு வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு துடிக்கிற நம்ம மனசு நமக்குன்னா ஒண்ணு என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ தனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்போ தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மம்னா தன்னுடைய உயிரை தக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம சாமி கிட்ட கேட்டு வாங்கணும். நல்லா இருக்கும்போது பெருமான்கிட்ட கேட்டு என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். அப்போ சத்தான உணவு சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் இல்லாம எந்த யோகமும் செய்ய முடியாது. எரியிறது புடுங்கன்னா கொதிக்கிறது அடங்குன்ற மாதிரிதான். அப்போ ஆரோக்கியம் இல்லாம எந்த யோகமும் பயிற்சி செய்ய முடியாது. பரியங்க யோகத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் உங்க உடம்புல தெம்பு இருக்கணும். எந்த தெம்பும் இல்லாம நீங்க யோகத்துக்கும் போகத்துக்கும் போக முடியாது. போகத்துக்கும் சக்தி வேணும், யோகத்துக்கும் சக்தி வேணும். ரெண்டுத்துக்குமே பேட்டரி தேவைப்படுது. ரெண்டுத்துக்குமே பேட்டரி தேவைப்படுது. மீண்டும் அததான் சொல்றாரு. அப்ப போகம் செய்வதற்கு கூட என்ன வேணும்னா சக்தி வேணும், எனர்ஜி வேணும். அப்ப காலையில உங்களுக்கு அடியன் என்ன சொல்றேன்னா, இந்த அடியன் சொன்ன இந்த கணுக்காலு, முழங்காலு, இடுப்பு, அப்புறம் கழுத்து எலும்பு, அப்புறம் முழங்கை, அப்புறம் தோள்பட்டை, மணிக்கட்டு, எத்தனை ஜாயிண்ட் வருது பாருங்க. அத்தனை ஜாயிண்ட் ஒரு நாளைக்கு நீங்க பயன்படுத்தணும். கணுக்கால அசைச்சிடணும், முழங்கால தோப்புக்காரம் போடுற மாதிரி இது பண்ணிடணும். அப்புறம் இடுப்பு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி அதை வழவழப்பு கொண்டாந்துடணும். அப்புறம் தோள்பட்டை என்ன பண்ணணும், 16 முறை மேலும் கீழே கையை மேல உயர்த்தி இறக்கணும். அப்படி ஏத்தணும்னா மூச்சு நுரையீரல் வேலை செய்யும், இதயம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காலையில. அப்புறம் அந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் முழங்கை ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கணுக்க அந்த மணிக்கட்டை யூஸ் பண்ணணும்.
அப்புறம் கழுத்தை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 7 வகையான இணைப்புகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த இணைப்பை சரியா அப்ப 2 2 இருக்கும். இதை கூட்டினோம்னா பெரிய கணக்குல வரும். 2 மணிக்கட்டு வரும், 2 முழங்கை வரும், 2 தோள்பட்டை வரும். அப்ப எல்லாமே 2 2 வரும். அப்ப இந்த பயிற்சியை காலையில செய்யணும், பால் மாறாம செய்யணும். எப்படி ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாதோ அது மாதிரி காலையில இந்த பயிற்சி நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வர்றவங்க கிட்டத்தட்ட இந்த ஜாயிண்ட்டை எல்லாரும் யூஸ் பண்ணணும். காலையில எழுந்த உடனே இந்த மணிக்கட்டு பயன்படுத்துறதுல இருந்து கணுக்கால பயன்படுத்தும். ஒரு முறையாவது இந்த பக்கம் இடுப்பை திருப்பி செஞ்சிடணும். முழங்கால யூஸ் பண்ணிடணும். ஆமா, யூஸ் பண்ணாம ஜாயிண்ட் இருக்கவே கூடாது. காலையில சிகாரத்துக்கு வர்றவங்க இந்த பயிற்சி செஞ்சிடணும். அவங்க அப்பதான் ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த ஆரோக்கியம் வந்தா தான் யோகம் பயிற்சி செய்ய முடியும். இல்லைன்னா யோகத்துக்கு தகுதி இல்லாத போய்விடும். ஆமா, அதனால இந்த இந்த ஒரு பயிற்சியை மட்டும் காலையில எழுந்த உடனே இந்த பயிற்சி செய்யுங்க. ஆமா, அப்போ போகத்துக்கும் எனர்ஜி வேணும், யோகத்துக்கும் எனர்ஜி வேணும். என்னங்க ஐயா சொல்றீங்க? தவம் பண்றதுக்கு கூட எனர்ஜி வேணும்? ஆமா, நீங்க உட்காந்து தவம் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். இல்லைன்னா நான் படுத்துக்கிறேங்க. ஆமா, என்னால முடியலங்க, நான் கேட்டுக்கிறேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில உடம்பு தயாரா இல்லைன்னு அர்த்தம். உடம்பு தயாரா இல்லைன்னு அர்த்தம். அந்த உடம்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமா, நான் கேட்டுக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்ப இந்த உடம்பு தொய்வடைஞ்சிரும். அவ தொய்வடையாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் முதல் கேள்வி. அப்ப சிவனடியார்கள் எப்படி இருக்கணும்? எந்துவா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும்னா அப்ப உணவு ரொம்ப முக்கியம். என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதனுடைய குணம் நம்மளுக்கு வந்துடும். எச்சரிக்கையா இருக்கணும். யார் கையில சாப்பிடுறன்றது ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யார் கையில சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். உணவு நம்மளை தீர்மானிக்குது. உணவு நம்மளை தீர்மானிக்கும். எந்த உணவு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த உணவு போலவே நம்ம மாறிடுறோம். அதனால யோகத்துக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி உணவுல நம்ம உஷாரா இருக்கணும். யார் கையில சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அசைவம் சாப்பிட்றவங்களா, நான் சைவம் சாப்பிட்றவங்களா, இல்ல அந்த சாப்பாடு யார் செஞ்சிருந்தாலும் அந்த சாப்பாடு அன்னம்பாலிக்கும் சொல்லி அதை சுத்திகரிப்பு பண்ணி அதை எம்பெருமான் திருவடியில ஒப்படைச்சிட்டு அது தண்ணி மேல தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுற வித்தையை நம்ம கத்துக்கணும். அப்ப உணவு நம்மளுடைய இருப்பை தீர்மானிக்குது. உணவு நம்முடைய இயல்பையும் தீர்மானிக்குது. இருப்பை தீர்மானிக்கிறது இல்லாம இயல்பையும் தீர்மானிக்குது. இயல்பை தீர்மானிக்கிறது இல்லாம குணத்தை தீர்மானிக்குது. குணத்தை தீர்மானிக்கிறது இல்லாம உயிரை தீர்மானிக்குது. அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், எரியறத பிடுங்குனா கொதிக்கிறத அடைக்கலாம். அப்போ நம்ம அடியார்கள் எப்படி இருக்குன்னா உணவு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் முதல்ல முக்கியம். ஆரோக்கியம் இல்லாமல் யோகம் பயில்வது முடியாத காரியம். அது கேசரி யோகமாக இருந்தாலும் சரி, பரியங்க யோகமாக இருந்தாலும் சரி, போகத்துக்கும் சரி, யோகத்துக்கும் சரி, உடம்புல சத்து இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அடிப்படையில சத்து இல்லாதவங்க செத்து போனவங்க மாதிரி. அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. பாட்டுக்குள்ளேயே நுழையல நானும். ஏன்னா கணவன் மனைவிக்கு உண்டான பாட்டு இது. இருந்தாலும் 60 வயசு 70 வயசு கடந்தவங்க எல்லாம் நாங்க இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்னங்க ஐயா பரியங்க யோகம்? பரியங்க யோகம் தேவைதான். யாருக்கு தேவை? என்னால தனிமையில இறைவனை எதிர்கொள்ள முடியவில்லை. என்னால தவத்துல உட்கார முடியல. யாரும் இல்லைன்னா நான் உட்கார முடியாது. தனிமையில என்ன இருக்க முடியாதுன்றவங்களுக்கு இந்த பரியங்க யோகம் இல்லறத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு வசதி. அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. முறையா அந்த பாட்டுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று துணைவன் துணைவன்பால். ஒரு நாழிகை என்றது 24 நிமிஷம். ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம். 2 நாழிகை என்றது 2 கூட்டி பாருங்க. 24 நிமிஷம் 24 நிமிஷம் என்ன ஆகுது பாருங்க. 40 8 48 நிமிஷம். அதான் ஒரு 3/4 மணி நேரம் வந்துடும் நினைக்கிறேன். அப்ப இன்னொரு நாழிகை. அப்போ 5 கடிகைன்னா 5 நாழிகை. ஒரு கணவனும் மனைவியும் எத்தனை நாழிகை சேர்ந்து இருக்க முடியும்னா 5 நாழிகை தான் சேர்ந்து இருக்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா ஒரு சலிப்பும் வெறுப்பும் ஒரு மாதிரி ஒரு விரக்தியும் வேதனையும் வந்துற மாதிரி ஆயிடும். அதுவே அதை திகட்டிடும். கணவன் மனைவி இருக்க வேண்டிய நாழிகையை வகுத்து சொல்லிடுறாரு. 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று துணைவன் தன்பா. 6வது நாழிகையில பொண்டாட்டி தூங்கிடணும். 6வது நாழிகையில மனைவி துயில் கொள்ளணும்.
ஆமா. அதுதான் நல்ல கணவன் மனைவி தாம்பத்தியத்துக்கான அடையாளம். 2 பேரும் யோகத்துல நுழையணும். உடனே சுக்கிலத்தையும், சுரோனிதத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது. சுக்கிலத்தையும், சுரோனிதத்தையும் செலவு பண்ணாம, மாட்டுக்கு புல்ல காமிக்கிற மாரி 2 பேரும் ஒண்ணா கூட்டம் மாரி கூடி, புருவ நடுவுல கவனத்த வச்சிரணும். அதையே யோகமா மாத்தணும். போகத்துக்கு போற மாரி போயி, அப்படியே யோகமா மாத்துற கலைய சொல்லிக் குடுத்த திருமூல நாயனார், கடைசியில அந்த போகத்த திருவருள் கருணையினால செஞ்சு முடிங்க. செஞ்சு முடிஞ்ச பிறகு 5 நாழிகையில முடிச்சிருங்கன்றார். எத்தன நாழிகை? 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று துணைவன் துணைவன் பால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5வது நாழிகை முடிஞ்ச பிறகு மனைவி தூங்குறது தான் கணவன் பார்க்கணும். அவ்வளோ நேர்த்தியா அந்த யோகத்த முடிச்ச பிறகு 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க இல்லையா? அத முடிச்ச பிறகு அவங்க துயில் கொள்ளணும். அப்படி துயில் கொண்டு நெஞ்சு நிறைந்தது வாய்கொளாதென்றது மன நிறைவோட இருக்கணும். பஞ்சு கடிகை பரியங்க யோகமே. இந்த 5 நாழிகை தான் ஒரு பரியங்க யோகம் செய்வதற்கான நாழிகை. அப்போ ஒரு நாழிகை 24 நிமிஷம்னா 5 நாழிகை எவ்வளவுன்னு பாருங்க. 5 20 எவ்வளவுன்னு பாத்துங்க. 1 1/2 மணி நேரம் 2 1/2 மணி நேரமா பாருங்க. அதுக்கு மேல போனா சலிப்பு வந்துரும்ன்றாரு. விரக்தி வந்துரும், வேதனை வந்துரும்ன்றாரு. அப்ப பெண்ணோட கூடி இருக்க கூடாதுன்றார். 24 நிமிஷம் 24 நிமிஷம் 24 நிமிஷம் 24 நிமிஷம் 24 நிமிஷம் 24 நிமிஷம் 5 நாழிகை அவ்வளவுதான். அத முதல்ல போகத்துக்கு போற மாரி போய் அதை யோகமா மாத்தி அதுக்கப்புறம் சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் காப்பாத்திக்க அப்படின்னு சொன்ன திருமூல நாயனார் அப்படி சந்தானம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் செலவு பண்ணலாம். சந்தானம்னா குழந்தை. அப்படி இல்லையா அதை போகமா இல்லாம யோகமா மாத்துன்றார். சந்தான உற்பத்தி வேணும்னா சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் பயிர் வைக்கலாம். இந்த போகம் யார் பயிர் வைக்கிறதுன்றாங்களோ அதே மாதிரி பெண்ணும் மண்ணும் ஒண்ணுதான். அப்ப அதை பயிர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுல இருந்து நல்லா உற்பத்தி பண்றதுக்கான ஏற்பாடு செய்யலாம். சரி, அப்படி இல்லையா? பயிர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சந்தானம் இல்லையா? அது அப்படி எப்படி யோகத்தை வந்து போகத்தை எப்படி யோகமா மாத்தலாம்? ஆமா. அப்ப சேர்ந்து இருக்கும்போது கூடுதல் அந்த கூடும் பெரிய பயிற்சியில கண்ணு 2 கொண்டு போய் புரு நடுவுல வச்சு கணவனோட துணையினால தைரியமா ஒரு பெண் உட்காந்துக்கலாம். எங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமா. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஆமா. நான் காணும் உலகங்கள்லாம் நீ காண வேண்டும். நீ காணும் உலகங்கள்லாம் நான் காண வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் போது ஆமா. நான் தேடுற உலகம் நீதான். நீ தேடுற உலகம் நான் தான். இதுக்கப்புறம் மனசு வெளியே போகாது. ஆமா. நான் தேடுற உலகம் நீதான். நான் எதை தேடுறனோ அந்த உலகமே நீதான் அப்படின்னும் போது மனைவியிடம் மனம் ஒடுங்கிடும். நான் தேடுற உலகம் நீதான். இந்த உலகத்துல மத்த ஆம்பளைய விட எல்லா ஆம்பளையும் சேர்த்த ஒரே ஆள் நீதான். நான் தேடுற உலகம் நீதான். உன்னை விட ஒரு பெரிய பொருள் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல அப்படின்னு ஒரு மனைவி நினைச்சிட்டாலும் மனம் ஒடுங்கிடும். அப்ப 2 பேருக்கும் மனம் ஒடுங்கும் போது என்ன ஆகும்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நினைப்பது தான். வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒன்னாயிடும். அப்ப 72,000 நாடியும் ஒன்னா ஒடுங்கிடும். அப்புறம் பேரமைதி கிடைக்கும். அப்ப எண்ணம் மட்டுப்படும். அப்போ உடம்பு அடங்கும், மனம் அடங்கும், உயிர்ப்பு ஒடுங்கும். அப்ப பொரு நடுவுல இணைஞ்சிடலாம். அதுவே யோகமா மாறிடும். இதுதான் ரகசியம். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? இயந்திரத்தனமான வாழ்க்கை போனோமா முடிச்சோமா வந்தோமா இதுதான் இயந்திரத்தனம். அந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில இயல்பாக இறைவனோடு இணைந்திருத்தல். ஆமா. பிராமணர்கள் எல்லாம் விளக்கு பொருத்தி வச்சு பிராமணர்கள் லட்சணத்தை சொல்லிடுறேன் கேட்டுங்க. இது ரகசியம் தான். நாம இரவுல பண்ணுவோம். அந்த இரவுல இல்ல. நம்ம மார்கழி மாசத்துல திருமணம் செய்ய மாட்டோம். அவங்க பண்ணுவாங்க. எது நம்ம ஆகாதவோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்தி வச்சு கருவறையில் இருக்க எல்லா பூசையும் செய்யற மாதிரி அற்புதமா செஞ்சுதான் அவங்க குழந்தைய பெத்துக்குவாங்க. இத சத்தியமா வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த பூணூல் போட்டவங்க, இந்த உண்மையை தெரிஞ்சவங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அவங்க கூடுற விதம் இதுதான். அதனாலதான் அவங்களுக்கு அந்த பிரம்மத்தை தெரிஞ்ச பிரம்ம ஞான குழந்தைகள்லாம் பிறக்குது. நம்மளது அப்படி இல்லை. அந்தி சாயிற நேரம், விஷ்ணு காலம், நாராயணன் வந்து இருள் சூழுது.
கடும் இருட்டு, நைட்டு 12 மணி நோக்கி போகும். அப்பதான் நம்பால சேருவான். அப்ப பிறக்கிறதுலாம் என்ன இருக்கும்? அரியா தான் பிறக்கும். அறியாமை தான் வந்து பிறக்கும். அப்போ நாலு, தேதி, நட்சத்திரம், கிழமை, எப்போ, என்ன ஏதுன்றது அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். யாரையும் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது. அதாவது அந்தந்த அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் ஈசன் செயல் என்று அது மாதிரி அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவங்கவுங்க எப்போ அது கூடுதோ எப்போ கூட்டிட்டு போட்டோம், அவ்வளவுதான். ஆனா சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்துட்டீங்களா, இங்க யோகம் எப்படி இருக்கணும், போகம் எப்படி இருக்கணும், அவ்வளவுதான் ரகசியம். இதுல என்ன திருமூல நாயனார் சொல்ல வர்றாரு, 5 நாழிகைக்கு மேல போகத்துக்கு போகாத, அவ்வளவுதான். அந்த போகத்தை யோகமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. இந்த மாட்டுக்கு புல்ல காமிக்கிற மாதிரி உட்கார வச்சிரு. அப்ப 72,000 நாடி எப்ப ஒடுங்குதுன்னா, சும்மா உட்காருனா யாரும் தவத்தால உட்கார மாட்டான். ஆனா அதே பார்ட்னர் கூட இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து உட்காரலாம்ல. அதுதான் அந்த ரகசியம். அவன் அதையே யோகமாவும் போகமாவும் மாத்துறதுக்கான எல்லா வழியும் சொல்லி கொடுத்த திருமூல நாயனார் சொல்றாரு, 5 நாழிகை என்றார். ஒரு நாழிகை 24 நிமிஷம். அந்த நாழிகையில உட்கார்ந்து 6வது நாழிகை உண்மையிலேயே யோகத்துல போகத்துல ஈடுபட்டவங்களுக்கு 6வது நாழிகை தூக்கம் வந்துடணும். அதுதான் அந்த மனைவி துயில்வதை அவன் பார்க்கணும். துஞ்சுவது ஒன்ற துணைவன்பால் நெஞ்சு நிறைந்தது வாய்கொள்ளாது என்றது பஞ்ச கடிகை பரியங்க யோகமே. பரியங்க யோகத்தினுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த போக காலத்தையும் அதையே யோகமா மாத்தக்கூடிய காலத்தையும் திருமூல நாயனார் சொல்றார். பரியங்க யோகத்தின் கண்ணே மிக பொருந்துவதாம். அப்படின்னா கண்ணே மிக பொருந்துவதாம் அப்படின்னா கண்ணு ரெண்டும் போய் புரு நடுவுல இருந்ததுக்கான அடையாளம் அதுதான். அப்ப மனம் ஒன்றிடுச்சுன்னா சுக்கிலம் வேலை செய்யாது. பொதுவா பாமரனுக்கு சுக்கிலம் வந்து சுரநிதம் எப்போ என்ன, அந்த 72,000 நாடி ஒன்னா கூடுற எப்ப என்ன, அந்த உடலுறவு சமயத்துல தான். அந்த ஒண்ணுத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறான். ஏன்னா அப்பதான் மனம் ஒடுங்குது. எந்த இடத்துல மனம் ஒடுங்குதோ அங்க பேரின்பம் கிடைக்கும். எங்க மனம் ஒடுங்குதோ அங்க பேரின்பம் கிடைக்கும். சிற்றின்பத்திலிருந்து விடுதலைக்கு. அதுதான் வந்து சிற்றின்பத்தை பேரின்பம் மாத்தக்கூடிய பெரிய கலை தான் நமக்கு திருமூல நாயனார் சொல்லித்தரார். 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று. அப்ப 5 நாழிகைக்கு மேல சலிப்பும் வெறுப்பும் வந்துருன்றார் மனைவி மேல. அதனால கூடுவதை நிறுத்து. ஆமா. அதுக்கும் வெறுப்பு எதிர்பார்ல ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடக்கூடாது. சலிப்பு வந்துடக்கூடாது. அப்ப 5 நாழிகையோட நிறுத்து சாமி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே போகமா அதே யோகமா மாத்திக்க, அவ்வளவுதான். இதுதான் அந்த பாட்டினுடைய தாத்பரியம். யோகி தன் மனைவியுடன் 5 நாழிகையில் கலவையில் ஈடுபட்ட பின் மனைவி அவன் பக்கலில் அமைதியாக உறங்குதல் ஒன்றே பரியங்க யோகத்தின் பயன், அவ்வளவுதான். அப்போ கேசரி யோகத்துல தனியா எதிர்கொண்ட இந்த யோகத்தை இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எதிர்கொள்றாங்க, அவ்வளவுதான். அப்ப காலையில நான் இன்னைக்கு வகுப்புல இன்னைக்கு ஆரம்பிச்ச போதே சொல்லிட்டேன், நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஜாயிண்ட்டையும் முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும், அசைச்சிடணும். நாளமில்லா சுரபிகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடணும். சுரபிகளை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, சுரபிகள் நல்லா வேலை செஞ்சதுன்னா யோகத்துக்கும் போகத்துக்கும் உடம்பு தயாராகிடும். அப்புறம் அங்க குடையுது இங்க குடையுதுன்ற சொல்லே நமக்கு வரக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உணவும் நல்லபடியா இருக்கணும். காலையில இருந்து இதுதான் ஸ்பீச். அப்போ யோகத்துக்கு போனோம்னாலும் உடம்புல தெம்பு வேணும், நீங்க போகத்துக்கு போனோம்னாலும் உடம்புல தெம்பு வேணும். அது என்ன வயசானாலும் பரவாயில்ல. வயசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு வயசாயிடுச்சுன்ற சொல்லே உங்களுக்கு வாயில வரக்கூடாது, சிகார சைவநெறி பாடசாலைக்கு வரவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் காலையில சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த 9 ஜாயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும். இந்த ஜாயிண்ட்டை யார் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு சுக்கிலமும் சுரோனிதமும் நல்லபடியா வேலை செய்யும். இந்த ஃபெர்டிலைசர் ப்ராப்ளமே வராது, ஃபெர்டிலைசிங் ப்ராப்ளமே வராது, கருப்பை பிரச்சனை வராது. காலையில நிகழ்ச்சிக்கு முதல்ல இருந்து வந்தவங்களுக்கு இது புரியும். அப்ப இந்த ஜாயிண்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும்ன்றத வித்தையை மட்டும் கத்துக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம் இருந்தா தான் தவத்துல கூட உட்கார முடியும். இந்த பாட்டு சொல்றது போகத்துக்கு 5 மணி நேரம்ன்றார், அவ்வளவுதான். சாரி, 5 நாழிகைன்றார், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச ஆளுங்க. அதனால உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாத வித்தை கிடையாது. இந்த வித்தையெல்லாம் சொல்லி தெரியறது இல்லை. ஆண்டவன் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பான். கிட்டத்தட்ட பேரம்பேத்தி எல்லாமே எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா
இதோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இறைவன் கொடுத்த கொடை நமக்கு உயிர். இந்த உடம்பு. உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. இதோட முடிஞ்சிச்சுன்ற கணக்க நீங்களே போட்டுக்காதீங்க. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நீங்க கணக்கு போட்டுக்காதீங்க. முடிஞ்சிச்சுன்னு கணக்கு போட்டீங்கன்னா, நீங்களே யமன கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டீங்கன்னு அர்த்தம். எடுத்துக்கப்பா, போனாலும் எடுத்துக்கப்பா, என் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்ல. சாமி நம்ம இன்னும் எதுக்கு உயிரோட வச்சிருக்காருன்னா, இன்னும் நமக்கு தொண்டு செய்யறதுக்கு, சைவ தொண்டு ஆற்றுவதற்கு. அப்பா, ஆமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே. உனக்கு நான் பணி செய்யணும். பாடும் பணியே பரிச அருள்வாய். அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த மனசு, அவன் கொடுத்த உயிர், அவன் கொடுத்த வீடு, அவன் கொடுத்த போகம், அவன் கொடுத்த பேரம்பேத்திகள், அவன் கொடுத்த கணவன், இப்படி எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லி நான் என்ன பண்ணணும் சாமி? நான் அறியாமல் இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்க. அவ்வளவுதான். இதான் ஒப்படைப்பு. இப்படி ஒப்படைச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் பொழுது, அன்னைக்கு நாள் இல்ல, என் வாழ்நாள்ல என் உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒப்படைக்கிற சாமி. இது வரைக்கும் மாயில இருந்துட்டேன், இதெல்லாம் என்னதுன்னு நினைச்சிட்டேன். சத்தியமா இதெல்லாம் என்னது இல்லை. அவ்வளவுதான். இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா மிகப்பெரிய சரணாகதம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும் சாமி? இதுதான். எப்போ டோட்டலா நம்ம சரண்டர் அடையிறோமோ அப்பதான் நமக்கு வாழ்க்கை நிம்மதியை தரும். இந்த சரணடைய மறுக்கிறது எதுன்னா ஈகோ தான் மறுக்கும். ஆமா, ஆணவம் தான் சாமிக்கு நம்மளே சேர்க்க விடாது. அதான் ஒட்டகத்தினுடைய காதுல ஊசி நுழைஞ்சிருமா, ஆனா பணக்காரன் சிவபெருமான்கிட்ட வரவே முடியாது. ஏன்னா அந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமான்கிட்ட வர முடியாது. இது பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயம். கருத்து ஒண்ணுதான். பற்று அவ்வளவு சீக்கிரம் பற்றற்றானே பற்ற முடியவே முடியாது. அப்போ அவ்வளவு சீக்கிரம் வரனா ஒட்டாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரி, இந்த பாட்டு திருப்பி ஒரு முறை படிச்சிடுறேன். பாட்டு படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவதொன்ற துணைவி துணைவன்பால் நெஞ்சு நிறைந்தது வாய்கோலாதென்றது பஞ்ச கடிகை பரியங்க யோகமே. ரொம்ப சுலபம். தனிமையை எதிர்கொள்ள முடியாதவங்களுக்கு பரியங்க யோகம். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. இல்லறத்தின் வழியாகத்தான் இறைவன் அடையணும். ஒரு திருடனுக்கு ஒரு திருடி, ஒரு மொல்லமாரிக்கு ஒரு முட்சவிக்கு, அப்படிதான் உலகம் என்ன ஆகுது இன்னைக்கு. ஆமா, ஒரு கொள்ளை அடிக்கிறவனுக்கு ஒரு கொள்ளை அடிக்கிற துணை. பாருங்களேன், இவனுக்கெல்லாம் நல்ல அற்புதமான துணையை சாமி கொடுத்துட்டு இருப்பார். ஆமா, கருப்பணம் வச்சுக்கிறவனுக்கு, கொள்ளை அடிக்கிறவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான துணையை கொடுத்துருப்பார். அது எதுக்குன்னா மாயை. அந்த மாயையை சாமி இதுதான் ஒரு பார்வதி கிட்ட கேட்டாங்களாம். என்னம்மா விபச்சாரம் அப்படி பெருகி போயிருக்கு, வேசிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, இது சமாளிக்க முடியாதா, இத்தனை பேர் எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டதுக்கு, அத்தனையும் சக்தியினுடைய அடையாளம் தான். அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் இவ்வளவு விபச்சாரமும். ஏன்னா எதை கொண்டு ஆக்கினேனோ அதை கொண்டுதான் நான் முடிப்பேன். எந்த யோனியை கொண்டு உங்களை படைச்சேனோ அந்த யோனியை கொண்டுதான் உங்களை முடிக்க போறேன் அப்படின்னாங்க. ரகசியம் புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த வேசிகளையும் விபச்சாரம் பண்றவங்களையும் பார்த்து நம்ம ஏளனமாவோ கேரியா நினைக்க கூடாது. அது ஏன் அவ்வளவு அழகை கொடுத்து சாமி அனுப்புறாருன்னா, அந்த அதர்மம் செய்யறவங்கள வேற வழி இல்லை. 2 முலையும் ஒரு யோனியை கொடுத்து அழிக்கிறதுக்கு சாமி அனுப்புறாரு. அப்ப தேஞ்சு அழியணும்ல. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்றது உண்மைதான். அது யமனாவும் வரும், வம்ச விருத்திக்காகவும் வரும். நம்முடைய வம்சத்தை விருத்தி பண்றதுக்காகவும் வரும், நம்ம வம்சத்தை முடிச்சு வைக்கிறதுக்காகவும் வரும். 2 ஆப்ஷன் இதுதான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். அப்போ அந்த அம்பாள் கிட்ட கேட்டாங்களாம். அப்போ சேடிமார்கள் கேட்டாங்களாம், என்னம்மா படைப்பில் பெண் உயர்ந்த குலத்துல இருக்கக்கூடியவள், அவளே இப்படி ஒரு கீழான விஷயத்துக்கு ஏமா அப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உபச்சாரம் பண்ணி வேசியா அனுப்புறீங்க அப்படின்னா, வேற வழி இல்லடி, அதர்மம் செய்யறவங்களை எப்படி நீ மயக்குவ, அந்த சொத்து பத்தெல்லாம் மீட்டு எடுக்கணுமே, எத்தனை பேர் வயிற்றுல வாயில அடிச்சு சம்பாரிச்ச பணம் அது. அதனாலதான் அதை அழிக்கிறதுக்காகத்தான் பெண் உருவா போய் என்ன பண்றது, மோகினியா போய் அதை நாசம் செஞ்சு அந்த குடிய குலத்தை கோத்திரத்தை என்ன பண்ணிடுது. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் பெண்ணாலதான் அழிஞ்சிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், அரசுகள்,
ராஜவம்சம் எல்லாமே பெண்ணால தான் அழிஞ்சிருக்கும். அதே பெண்ணால தான் உற்பத்தி ஆயிருக்கும். ஆனா எப்போ அதர்மம் தலை தூக்குதோ அங்க விபச்சாரமும், கொலமாரித்தனமும், முட்செவிக்கித்தனமும் வந்து என்ன பண்ணும்? வேலை செய்யும். அதனால இந்த போகம்ன்றது சந்தான விருத்திக்காகவும், வம்ச விருத்திக்காகவும் செய்ய வேண்டிய ஒரு ஒண்ணு. அத விட்டுட்டு இது ஒரு இது ஒரு ஹாபியாகவும், இது ஒரு தொழிலாகவும் எடுக்கும் பொழுது, அது விபச்சாரமா மாறுது. அப்படி விபச்சாரமா மாறும்போது அதர்மத்தில தான் முடியும். விளம்பரமே ஆபத்தானது. விளம்பரம் வியாபாரத்தில முடியும். வியாபாரம் விபச்சாரத்தில முடியும். எல்லையை மீறும்போது. ஒரு எல்லையை மீறும்போது அதிக பணம் வியாபா வே விளம்பரத்தில முடியும். வியாபாரத்தில முடியும். விபச்சாரத்தில முடியும். பணத்த வச்சுன்னு என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்பதான் அறத்த மீறக்கூடிய செயல் ஏற்படுது. எப்போ அறம் மீறிடுதோ, அப்போ தர்மம் அங்க இருக்காது. தர்மம் அங்க இல்லன்னா, அதர்மம் வந்து சூழ்ந்துரும். அப்ப தடுமாற்றம் ஏற்படும். தடுமாற்றம் ஏற்பட்ட பிறகு அழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இந்த ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அப்போ வம்ச விருத்திக்கா, இல்ல வம்சத்த கொலை பண்ற வம்சத்த முடிக்கிறதுக்கா? அப்ப பெண்ண கொண்டு வம்சத்த உற்பத்தியும் பண்ண முடியும். வம்சத்த அழிக்கவும் முடியும். அதுதான் அந்த சேடிகள், இந்த இந்த விபச்சாரம் பண்ற விவசாயிகள் இது எல்லாமே எதுக்கு சாமி உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோ, சாமியோட படைப்பு தான். யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமா. ஒன்னத்த படைக்கிறதுக்கும் பெண்ண கொண்டு வராரு. ஒன்னத்த முடிக்கிறதுக்கும் பெண்ண கொண்டு வராரு. அவ்வளவுதான் ரகசியம். இந்த ரகசியம் புரிஞ்சுச்சுன்னா, இந்த ஊர்ல உலகத்துல நடக்கிறது எதை பார்த்து நம்ம வியக்க மாட்டோம். ஆச்சரியப்பட மாட்டோம். சாமி அதுக்கு தான் அத கொண்டாந்துருக்கிறாரு. நம்ம அந்த பெண்ண நம்ம நெனச்சுக்க வேண்டியதுதான். சிவபெருமான், சிவசிவா. அப்போ நல்ல சிவனடியார்கள் இந்த போகத்த எப்படி கைக்கொள்ளணும்ன்றத நாழிகை வகுத்து சொல்லியிருக்காரு. அதையே எப்படி யோகமா மாத்தணும்ன்ற கலைய முதல் 5 பாட்டுல சொன்னவரு 6வது பாட்டுல இந்த பரியங்க யோகத்தினுடைய அளவு சொல்றாரு. 5 நாழிகை தான் கணவன் மனைவி இருந்து அந்த யோகத்த பயிலணும். கடைசியில சுக்கில சுரோனிதத்த சந்தானத்துக்கு பயன்படுத்தணும். இல்லன்னா சுக்கில சுரோனிதம் சந்தானத்துக்கு இல்லன்னா, புருவ நடுவுல போய் நிறுத்திடணும். கவனத்த நிறுத்திடணும். இது ஒரு பயிற்சியா கொண்டாரணும். ஆரம்ப கட்டத்துல இருக்கிற சாதகர்களுக்கு இது முடியாத காரியம். சுக்கிலமும் சுரோனிதமும் செலவு ஆகத்தான் செய்யும். அப்போ அதன் போக்கிலேயே போயி, அதையே தவமா மாத்தக்கூடிய கலை தான் இந்த பரியங்க யோகம். சரியா? அப்படி இல்லாத போது தனிமையில எதிர்கொள்ள போறோம். இப்ப கணவன் இல்ல, மனைவி இல்ல. அப்படின்னா கேசரி யோகம் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஆமா. அப்போ அப்ப நீங்களே பெண்ணா மாற வேண்டியிருக்கும். தனிமையில எப்படி எதிர்கொள்ளணும்னா, நீங்க ஒரு ஆம்பளைன்னு சொன்னா, நீங்களே உங்கள பெண்ணா பாவிச்சு, எம்பெருமான சிவபெருமான தலைவனா பாவிச்சு, குரு நடுவுல போய் நிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்ப உங்களுக்கு கணவன் இல்லையா? ஆண் துணை இல்லையா? பரியங்க யோகத்துக்கு வாய்ப்பு இல்லையா? கூட துணை இல்லையா? அப்படின்னும்போது நீங்க என்னன்னா, நீங்க ஆம்பளையா மாற வேண்டியதா இருக்கும். ஆமா. ஒரு தைரியமான ஒரு பெண்ணா நீங்க மாறி, புருவ நடுவுல உட்கார்ந்து, "அப்பா என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி நீங்க புருவ நடுவுல உட்கார்ந்து தனிமையில பண்ண வேண்டியது. அதுக்கு பேரு கேசரி யோகம். அப்ப தனிமையில எதிர்கொள்றதுக்கு கேசரி யோகமும், 2 பேரும் சேர்ந்து எதிர்கொள்றதுக்கு பரியங்க யோகமும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய கலையை திருமூல நாயனார் நமக்கு சொல்லித் தராரு. அப்போ இந்த அற்புதமான கலைய செய்யறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். அதுதான் சொன்னேன் நான். இந்த உடம்புல தெம்பு வேணும்னா குறைஞ்சபட்சம் இந்த 9 ஜாயிண்ட்ட சரியா பயன்படுத்தணும். அங்க தான் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்குது. சுக்கிலத்தினுடைய வேர் அங்க தான் இருக்கு. சுரோனிதத்தினுடைய வேர் அங்க தான் இருக்கு. அங்க தான் மஜ்ஜை இருக்கு. அந்த மஜ்ஜையில தான் என்சைம்கள் உற்பத்தி ஆகிறது. அங்க தான் உயிரணுக்கள் காப்பாற்றப்படுகிறது. அதனால உடம்புல ஒரு நாளைக்கு இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும்ன்ற உண்மைய சொல்லி, இந்த நிகழ்ச்சிய இனிதே நிறைவு செய்வோம். ஆரோக்கியம் இல்லன்னா எதையுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ உண்ணுகிற உணவு ரொம்ப முக்கியம். நான் அடியேன் சொன்ன அந்த 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 எக்ஸர்சைஸ் அதாவது இந்த உடம்ப அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். எந்த நோய் நொடியும் இல்லாம இருந்தா தான், நீங்க போகத்துக்கும் போக முடியும், யோகத்துக்கும் போக முடியும். இந்த பரியங்க யோகத்த பயன்படுத்த முடியும்னு சொல்லி, அது இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, கேசரி யோகத்தை செய்யற தனிமையில இருக்கக்கூடிய அதாவது தனிமையில இருக்கக்கூடியவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி, இந்த நிகழ்ச்சிய இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வாழ்த்து. "மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல அஃதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆரிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க,
குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்று இரவு 7:30 மணிக்கு பிறகு 9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் போல 5:20க்கு இப்ப திருமந்திர வகுப்பு தொடங்கிட்டோம். அடியார் பெருமக்கள் கூடுமான வரையில 5:10க்கு 5:15க்கு வரதுக்கான வாய்ப்பு பாருங்க. கூட இருக்கிற சக தோழிகளையும் சக தோழர்களையும் எழுப்பதற்கான முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் எல்லா நேரங்கள்லயும் தயாரா இருக்க முடியாது. உடல் வாகு ஒத்துழைக்கணும், மனம் ஒத்துழைக்கணும். அதனால கூடுமானவரெல்லாம் யாரையும் தொந்தரவு பண்ணாம ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு, ஒரு மிஸ்டு கால் மட்டும் குடுத்து அந்த உயிரை எழுப்ப முடிஞ்சா எழுப்புங்க. இல்லன்னா அதன் போக்குல விட்டுருங்க. அவ்வளோதான். ஏன்னா காலையில வந்து சேர்றதும், வந்து சேராம இருக்கிறதும் பாவ புண்ணியத்தின் அடிப்படையில தான். அதாவது புண்ணியம் இருந்தா நெறைய கணக்கு இருந்தா வந்து சேரட்டும். இல்லன்னா அத விட்டுருங்க. அது அந்த உயிரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். செய்தி போட வேண்டியது நம்ம கடமை. அதே மாரி காலையில அந்த லிங்க்க நான் ஷேர் பண்ணும்போது, அத நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் போய் சேரட்டும். திருமந்திர வகுப்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்க முடியுமோ அத்தன பேர்ட்ட சேர்ப்போம். திருவள்ளுவர் கருணையால வர்றவங்க வரட்டும். ஒட்டுறவங்க ஒட்டட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.